இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னது இது? இல்லங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் கேசரி பண்ண. தங்கச்சி, இது நியாயமே இல்லம்மா. என்ன மாமா, என்ன நியாயம் இல்ல? பின்ன என்ன மச்சான், இந்த வீட்டுல மாப்பிள்ளைன்னு நான் ஒருத்தர் இருக்கேன்ல, வடை பாயசம் எல்லாம் வச்சாங்க, எனக்கு மட்டும் கேசரி வைக்கவே இல்லையே. என்னம்மா தங்கச்சி, இந்த வீட்டுல எல்லாருக்கும் நீ நல்லா பார்த்து பார்த்து தானே செய்வ. மாப்பிள்ள, இது ஒரு விஷயமா? ஜானகி ரகுக்காக ஆசையே பண்ணிருக்கா. ரகுக்கு வச்சுட்டு உங்களுக்கும் கொடுக்க போறா. ஓ, இதான விஷயம். கிச்சன்ல மறைச்சு மறைச்சு வச்சிருந்தீங்களே, இதத்தானா? அண்ணி, ஆனா அக்கா இன்னைக்கு கிச்சன்ல கேசரி எதுவும் பண்ணவே இல்லையே. பண்ணலையா? ஆமாண்ணே, நான் ஜானகி அக்கா கூடவே தானே இருந்தேன். அவங்க கேசரி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. கிச்சன்ல கூட புதுசா ஏதோ டப்பா எல்லாம் இருந்தது. ஏதோ வெளியில இருந்து வந்த மாதிரி இருக்கே. ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்மா, இவருக்கு பிடிக்குமேனு பண்ண, அவ்வளவுதான். ஏங்க, நீங்க சாப்பிடுங்க. அண்ணே, எனக்கு தெரிஞ்சு இவங்க தனாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. அங்கதான் போனியா? இல்ல பெரியப்பா, அது உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல. குடும்பத்துக்கு நீ பண்ண நல்லதுக்காக நீ பண்ண துரோகத்தோட வலி சரியாகாது. ஏன் பொண்ணு இப்படி பண்ணிருக்க மாட்டா? ஆமா பெரியப்பா, நான் தான் தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். கதிர நீங்க வெளியே போக சொன்னோம், நானும் அவன் கூட போயிடுறேன். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் உன்னை பத்தி தெரியும். வா போலாம். தனா, வேண்டாம் தனா, இந்த உண்மை எப்பவுமே யாருக்குமே தெரியவே கூடாது. முக்கியமா பெரியப்பாவுக்கு தெரியவே கூடாது. தன்னோட பொண்ணு ஒருத்தன் தப்பான வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா தாங்கிக்க கூடிய சக்தி எந்த அப்பாவுக்கும் கிடையாது. அந்த வலி ஆயுசுக்கும் போகாது. அப்படி ஒரு வலியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. நான் இந்த குடும்பத்துக்கு பண்ற நல்லது வச்சு என்ன ஒரு நாள் நீங்க ஏத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பெரியப்பா. ஜானகி, சொல்லு, அங்க போனியா? ஆமாங்க, போன. ரகு, சாப்பிடுப்பா. எனக்கு பசிக்கலமா. அண்ணா, இல்லங்க ரகு, அத்தை, அத்தை, அத்தை. எங்க நீங்க சாப்பிடலையா? அண்ணனே சாப்பிடல, எனக்கும் வேண்டாம். மச்சான், என்ன இந்த வீட்டுல ஆளாளுக்கு எந்திரிச்சு போறாங்க? ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும், ஆளாளுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன, இப்ப நீங்களும் எழுந்து போக போறீங்களா? இப்ப போற மாதிரி போயிட்டு அப்புறமா தனியா வந்து சாப்பிடுவோம். அப்பதான் நமக்கும் ஒரு கௌரவமா இருக்கும். அண்ணா, மச்சான், அங்க யாரோ வர்ற மாதிரி தெரியுது. ஆமா மாமா. மச்சான், ஒருவேளை பேய் தான் வந்துருச்சோ? இல்ல, பேய் தான் நம்ம வீட்ல உள்ள தூங்கிட்டாங்களே. இது வேற. ஐயோ அம்மா. அட அத்தை, நீங்களா? அம்மா, மன்னிச்சிருங்க அத்தை, பசி தாங்க முடியல, அதான் வந்த. நீங்க மச்சா கிட்ட சொல்லிடாதீங்க அத்தை. ஆமாமா, ரொம்ப பசிச்சுதா, அதாம்மா. மச்சான், என்ன மச்சான் அத்தை அமைதியா இருக்காங்க? அதான் தெரியல, போய் பாருங்க. அத்தை, 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 அத்தை. அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? தெரியலையே மாமா.
ஐயோ அம்மா அத்தா மச்சான் ஆ? யாரோ 2 பேர் அங்க நிக்கிறாங்க மச்சான். அட நம்ம வீட்டுக்குள்ள திருடனுங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே திருட வர்றானுங்களா? மச்சான் இவங்கள ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறோம். வழி பண்ணாம விடக்கூடாது. வாங்க வாங்க மச்சான் வாங்க. வாங்க. அடிச்சு மண்டைய உடைச்சிருவோம் மாமா. வாங்க. ஏய். ஏய் திருட. ஐயையா நீங்களா? மச்சான் இவங்க திருடங்க இல்ல திருடிங்க. ரெண்டுத்துக்கு முடிய பாத்தீங்களா? ஏய் நீங்க 2 பேரும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து டேய் நீ உள்ள தூங்கிட்டு தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இங்க வந்து சாப்பிடுற? வயிறு பசிச்சுது அதனாலதான். ஆமா நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? பஸ் டிக்கெட் எடுக்க வந்தோம். ஏண்டி எங்களுக்கு பசிக்காதாடி? ஏண்டி ரூமுக்குள்ள ஏதோ பெரிய ஜான்சி ராணி மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசுன, இங்க வந்து நல்லா மூக்கு பிடிக்க அமிக்கி அமிக்கி தின்னுகிட்டு இருக்க. இப்ப என்ன நீங்களும் வேணா வந்து சாப்பிடுங்க. 2 பேரும் கொஞ்சம் தள்ளுங்க. அட, அது யாரு? எங்க அங்க ஏதோ சத்தம் கேக்குது. யாரு? யாரா இருக்கும்? யாருன்னு பாத்துட்டு வரேன் இருங்க. ஐயோ அண்ணன் வந்திருக்காரு. ஐயோ மச்சான் மச்சான் ஒருவேளை அவரும் சாப்பிட வந்திருப்பாரோ? ஐயே சீ அண்ணெல்லாம் ஒண்ணு அப்படி வரமாட்டாரு. இங்க பாருங்க, இப்படி கையில தட்டோட சோறோட நம்மள அண்ணன் பார்த்தாரு, சும்மா சாட்டை எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசி போடுவாரு. வாங்க போயிடலாம் வாங்க வாங்க. இது மச்சான். ஐயோ இவர் ஏங்க வேற. அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான், பேசாம இருங்க. அப்ப எங்களுக்கும் பசிக்கும்ல, நாங்க என்ன பண்றது? ஷோ மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க, சாப்பாடு போட்டுட்டு வாங்க போங்க. ஏய் கொஞ்சம் நகருங்க. வாங்க மச்சான். சரி வாங்க வாங்க.